ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்க சரவணா செல்வரத்தினம் தாங்க. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வர் ஜுவல்லரிஸ் எல்லாமே இருக்குது. இந்த சரவணா செல்வரத்தினம் ஜுவல்லரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு சேவிங் ஸ்கீமுமே இருக்குது. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம் மந்த்லி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பழைய சில்வர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நியூவாக எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட முதல்ல நம்ம பார்க்குறது கொலுசு ஐட்டம் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். எங்களோட ஓல்டு கொலுசை வந்து நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நியூவாக எடுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருந்தோம். அப்போ நிறைய சில்வர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருந்தது இப்போ தீபாவளிக்காக. அதான் இப்போ பார்த்துட்டு இருந்தோம் லேட்டஸ்ட்டாக என்னென்ன கொலுசு மாடல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஃபஸ்ட்டு லோலேருந்து பார்க்க ஆரம்பிச்சதில் 20 கிராம்ஸ்லேருந்தே அவங்க வந்து எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 சைஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியான கிராமில் இருக்கோ அதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு வெயிட்டோட டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள், ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறேன், பார்த்துட்டே இருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த நடுவில் அந்த ஃப்ளவர் டிசைன்லலாம் வந்து உங்களுக்கு அந்த பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஹைலைட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் வந்து எப்படி கேட்டிருந்தோம்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து ஒரு இடத்துல மட்டும் அந்த சலங்கை வந்தால் போதும் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அந்த மாடல் டிசைன்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சிருந்தாங்க. ஏன்னா நிறைய சலங்கை வேண்டாம், ரொம்ப சவுண்டு வரும், அதனால. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான செயின் மாடல் கலெக்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கக்கூடியது. அடுத்ததாக வந்து ரொம்பவே ஹெவி வெயிட்டானது 200 கிராம்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கிராண்டாக இருந்தது, ரொம்ப ஹெவியான வெயிட்டாக இருந்தது. அதில் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃப்ளாரல் டிசைனுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த மாதிரி பட்டை மாடலு ரொம்ப கிராண்டாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த டிசைனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்பவே ஹெவி வெயிட்டாக சலங்கை வந்து நிறைய வச்சுருக்கு. இதோட பேக் சைட் காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு வந்து ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு திருகாணி போடுற மாடல் மட்டும்தான் இதில் வரும். அடுத்ததாக வந்து இப்போ நம்ம சில்வரில் வந்து என்னென்னலாம் விளக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது, பூஜை சாமான் கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மகாலட்சுமி அம்மனோட முகம் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து வெயிட்டோட உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து நிறைய வெயிட் டிஃப்ரென்ஸில் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விளக்கு டிசைன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குங்கச்சிமிழ் விளக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக அந்த பூஜை சாமான் வைப்போம் இல்லையா, வெள்ளி டம்ளரு, உதிரணி, அந்த மாதிரியான ஐட்டம்ஸுமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது இப்போ வெள்ளி டம்ளர்லேயே வந்து கோல்டு பிளேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து பெரிய சைஸ் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, அதிலே இது வந்து ரொம்ப குட்டி சைஸு லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய டிசைனு. ஸோ இப்போ யாராவது கிஃப்டட் ஆப்ஷனுக்கெல்லாம் பண்ணணுன்னா நம்ம இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அந்த பெயிண்டட் ஐட்டம்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நிறைய வச்சுருக்காங்க. விளக்குலையுமே வந்து அந்த மாதிரி பெயிண்ட் பண்ண மாதிரி டிசைனில் இப்போ புதுசாக வருது. மயில், அன்னம், அழகாக உங்களுக்கு வந்து அந்த ஆலை இலையில் கிருஷ்ணர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கில் எவ்வளோ டிசைனில் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேல் விளக்கெல்லாம் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது இல்லையா, 6 விளக்கு வச்ச மாதிரி, அதுவுமே வந்து இப்போ இங்கே சில்வரில் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டான கலெக்ஷன்ஸ் கூட வச்சுருந்தாங்க. விளக்கு தான் இது எல்லாமே, நம்ம அந்த எண்ணெய் ஊற்றி உள்ளே திரி போட்டு ஏற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாடலுமே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ரொம்ப லைட் வெயிட்டும் இருந்தது, ரொம்ப ஹெவி வெயிட் கலெக்ஷன்ஸுமே இருந்தது. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது வந்து பூஜை சாமான் செட்டு தான் வந்து பார்த்தோம். இதில் வந்து அந்த குத்து விளக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 70 கிராம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் ஒரு பீஸ்க்குமே வந்து தனித்தனியாக வந்து வெயிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக சேர்த்து வாங்கினோன்னா நமக்கு 1 லேக் கிட்ட வரும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 குத்து விளக்கு வருது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தீபாரதனை காட்டுவோம் இல்லையா, அது வந்து காமிச்சிருந்தாங்க. அதுவும் வெயிட் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். மணி வந்து நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு. அதுவுமே வெளியில் வந்து அழகாக ஃப்ரண்ட்டில் அந்த நந்தி வச்ச மாதிரி ஓரெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கு. உதிரணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாத்திரம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்குமே தனித்தனி வெயிட் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து வெயிட் வந்து அந்த கரண்டி நல்லா வெயிட்டாகவே இருந்தது, ரொம்ப லைட் வெயிட்டாலாம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமாட்சி அம்மன் விளக்கு. இது நம்ம வந்து தனியாக வேணாலும் வெயிட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு லைட் வெயிட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த செட்டில் வச்சுருந்தது இதான் வச்சுருந்தாங்க. அடுத்தது வந்து ஊதுவத்தி வைக்கிற ஸ்டாண்டு. இது ஊதுவத்தி வைக்கிற ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவுக்கும் தனியாக வெயிட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 4 ஹோல்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. கீழே வந்து அந்த பூஜைக்கு வைக்கிற செட்டுக்கு வைக்கிற தட்டு. இது
ஸோ இதுவுமே நல்லா வெயிட்டாக தான் இருந்தது. உங்களுக்கு மொத்தமாக சேர்த்து எடுக்கணும்னா இந்த கலெக்ஷன் வந்து 1 லேக் கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு வேணா இந்த மாதிரி செட்டாகவும் எடுத்துக்கலாம். இல்லைனா தனித்தனியாக வேணும்னா உங்களுக்கு குங்கபரணை, விளக்கு, அதிலே வந்து குத்து விளக்கு வேணும், இல்லைனா பிள்ளையார் மணை வேணும், அந்த மாதிரி சொல்கிறவங்க தனித்தனி கலெக்ஷன்ஸாகவும் எடுத்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்க கலெக்ஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த குங்குமம், மஞ்சள், சந்தனம்லாம் வைப்போம் இல்லையா சாமி வீட்டில், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக உங்களுக்கு 4 கப்ஸில், 2 கப்ஸில், அப்புறம் வந்து அதிலே க்ளோஸ்டு டைப்பில் இருக்க மாதிரி இருந்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் சொம்பு வந்து காமிச்சிருந்தாங்க. இது வந்து வெயிட்டாக இருந்தது. அடுத்தது வந்து ஒரு லைட் வெயிட்டான பிள்ளையார் மணை தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது லைட் வெயிட்லேருந்து ஹெவி வெயிட் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த வெயிட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்துச்சு இந்த பிள்ளையார் மணை. இதிலே வந்து உங்களுக்கு நிறைய மாடல் இருந்தது. மேலே வந்து கொடை வச்சா மாதிரி, அப்புறம் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கா மாதிரி, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே இருந்தது. அதில் வந்து பாருங்கள் கீ செயின்ஸ் கூட வந்து வச்சுருக்காங்க. வெளியில் கீ செயின்னு வந்து காமிச்சிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காப்பு டிசைன். காப்பில் வந்து உங்களுக்கு இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த முருகரோட வேல் டிசைன் வந்து எல்லாருமே வந்து இப்போ போட்டுட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ யானை முகம் வச்சா மாதிரி, வேல் வச்சா மாதிரி, அப்புறம் வந்து வேலும் மயில் இருக்கா மாதிரி டிசைனுன்னு சொல்லிட்டுன்னு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஐம்பொன் கலெக்ஷன்னு சொல்லிட்டுன்னு இந்த 1 கிராம் கோல்டு ஜுவல்லரின்னு சொல்லுவோம் இல்லையா, கேரண்டி செயின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெரைட்டி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸுமே வந்து இவங்கக்கிட்ட இருந்துச்சு. நம்ம சேனலில் ஏற்கனவே தீபாவளி நியூ அரைவல் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸுமே வந்து இருக்குது, சாரீஸ் அண்டு சுடிதார்ஸு. ஸோ நீங்கள் அந்த வீடியோவோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதுவுமே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு பிரேஸ்லெட் வெரைட்டி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு ஹெவி வெயிட்லேருந்து லைட் வெயிட் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இது பீஸ் கணக்கு தாங்க. உங்களுக்கு எதில் நீங்கள் வந்து மாடலில் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான ப்ரைஸ் வந்து பின்னாடி உங்களுக்கு அந்த டேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ்லேருந்து அப்புறம் கேர்ள்ஸுக்கு, ஜென்ஸுக்குன்னு சொல்லிட்டுன்னு நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி லைட் வெயிட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நிறைய உங்களுக்கு வந்து டிசைன்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. இது பாருங்கள் ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி, அதிலே வந்து உங்களுக்கு சின்ன சின்ன அந்த டாலர்ஸ்லாம் அட்டாச் ஆன மாதிரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் மாடல்லையுமே வந்து உங்களுக்கு பிரேஸ்லெட்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ரிங் கலெக்ஷன் தாங்க பார்த்துட்ருக்கோம். இது வந்து லேடிஸ்க்கான ரிங் கலெக்ஷனு, ஜென்ஸுக்குமே வந்து பக்கத்துலேயே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ரிங்ஸு, பிளெயினாக இருக்கக்கூடிய ரிங்குன்னு சொல்லிட்டுன்னு எல்லா டிசைன்லேயுமே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசி கல்லுக்கு ஏற்ற மாதிரியான ரிங்குமே வந்து இருக்குது. ரூபி, எமரல்டு, சஃபயர் சொல்லிட்டுன்னு அந்த ஸ்டோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரிங்குமே வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து ப்ரைஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200லேருந்தே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இருக்குது. இதில் வந்து லைட் வெயிட்டான ரிங்ஸுமே இருக்குது. உங்களுக்கு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்லாம் வந்து வச்சு கொஞ்சம் நல்லா ஹெவியான வெயிட்டான ரிங்ஸுமே வந்து இருக்குது. ஒன்றுமே உங்களுக்கு வந்து வெயிட்டோட காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதுவுமே வந்து உங்களுக்கு வெயிட் வேணும்னா உங்களுக்கு வந்து போட்டு காமிப்பாங்க. ஆனால் பீஸ் ரேட்டு வந்து உங்களுக்கு பேக் சைட்லேயே வந்து அதோட ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு பிளேட்டட் கவரிங் ஜுவல்லரிஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து நெக்லஸ்ஸு, ஆரமு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ண ஜுவல்லரிஸு, பிரேஸ்லெட் ஐட்டம்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐம்பொன் ஜுவல்லரியிலே வந்து உங்களுக்கு பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க. இதில் உங்களுக்கு பிளெயின் பேங்கிள்ஸுமே இருக்குது, ஸ்டோன் பேங்கிள்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து செயின் கலெக்ஷன் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நாங்கள் வந்து எங்களோட ஓல்டு செயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நியூவாக எடுக்கிறதுக்காக இப்போ இங்கே மாடல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்து உங்களுக்கு லைட் வெயிட்லேருந்து ஹெவி வெயிட் கலெக்ஷன்ஸ் வரைக்குமே இவங்கக்கிட்ட இருந்துச்சு. லைட் வெயிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் ப்ரைஸோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு 2000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.